வணக்கம், வெல்கம் டு சமையல் சுவை மேக்டி. இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லிக்கு ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டிக்கிடலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா, சீரகம், மஞ்சள் தூள், மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் எடுத்துக்கோங்க. 4 சில்லு தேங்காய், சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கிறலாம். இதன் கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கிறலாம். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறலாம். 1 நிமிஷம் வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம கலக்கி விட்டுக்கிடலாம். இதுக்கு தக்கன அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திறந்து பார்க்கும் பொழுது தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கிடுவோம். தக்காளியும் புளி தான், ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து குட்டி நெல்லிக்காய் அளவு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளி சேர்த்துறாதீங்க, அப்புறம் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக போயிடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 டம்ளர் தண்ணி போதும், ஏன்னா நம்ம தேங்காவும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. பாருங்கள், குழம்போட வாசனை ரொம்ப நல்லா வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ நாம் முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிப்போம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை உடச்சி ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஊற்றுங்க, பக்கத்தில் உடச்சி ஊற்றுறாதீங்க. இப்போ 4 முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டேன். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கிறலாம். 10 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா முட்டை வெந்து குழம்போட வாசனை ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். இட்லிக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தூவி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.